வணக்கம். தையம்மாவாசையின் தாற்பயம், முன்னோர் வழிபாட்டின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் சிந்திக்க போறோம். முன்னோர்கள் வழிபாடு ஏன் முக்கியமாகிறது? இன்றைய காலகட்டத்தில், அவசர யுகத்தில் பழைய முக்கியமான பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை தத்துவங்களையும் நாம் சற்று கடைபிடிக்க தவறிவிட்டோமா என்ற எண்ணம் வருகிறது. நான் சிறுவனாய் இருந்த பொழுது அவதானித்து கவனித்திருக்கிறேன். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் என் தந்தையார் விரதம் இருப்பார். அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசை அன்றும் விரதம் இருப்பார். ஒரு முறை நான் அவரிடம் இது பற்றி வினாவிய பொழுது, பௌர்ணமி விரதம் அம்மாவை இழந்தவர்கள் அம்மாவை வழிபாடு செய்வதற்காக செய்ய வேண்டிய விரதம் என்றும், அமாவாசை விரதம் தந்தையை இழந்தவர்கள் தந்தையை நினைத்து வணங்குவதற்கு செய்ய வேண்டிய விரதம் என்றும் சொன்னார். ஆனால் இன்று மாதந்தோறும் இந்த பௌர்ணமி அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பவர்கள் மிகவும் சொற்பமானவர்களாகத்தான் இருப்பார்கள். பெரும்பாலானவர்கள் அதை கடைபிடிக்க தவறியவர்களாக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தையம்மாவாசை அன்று நம் முன்னோர்களை நினைத்து அந்த திதியில் நாம் அவர்களுக்கு வழிபாடு செய்து தர்ப்பணம் கொடுத்தால், அந்த வருடம் முழுவதும் நாம் விரதம் இருப்பதற்கு என்ன பலாபலன்கள் கிடைக்குமோ அந்த பலாபலன்கள் கிடைக்கும். அன்று நம்மை விட்டு பிரிந்து வானுலகில் நீங்கா புகழுடன் வாழக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவன் சொன்னான் அல்லவா? வானுரையும் தெய்வத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களை நினைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டிய இந்த நாளுதான் தையம்மாவாசை. இந்த தையம்மாவாசையினுடைய சிறப்பு என்ன? வானுலகத்தில் உள்ளவர்களுக்கு அது பகல் பொழுது. இந்த உத்தராயண காலம் பகல் பொழுது, தட்சிணாயன காலம் இரவு பொழுது. 6 மாசம் அவர்களுக்கு பகல் பொழுது, நமக்கு 6 மாசம், அவங்களுக்கு ஹாஃப் டே. பகலும் இரவும் சேர்ந்தது தானே ஒரு நாள். அவங்க பகல் பொழுது ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலம்தான் உத்தராயண புண்ணிய காலம் என்று வழங்கப்படுகிறது. அதில் வரக்கூடிய முதல் அமாவாசை தான் இந்த தையம்மாவாசை. அதே மாதிரி தட்சிணாயன காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை ஆடி அமாவாசை. இந்த விரதம் ஏன் இருக்க வேண்டும்? இந்த முன்னோர்களை நினைத்து வழிபட்டால்தான் நமக்கு அவர்களுடைய அருளாசி கிடைத்து பூர்வ புண்ணிய பலன்கள் நமக்கு மிகுந்து காணப்படும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைய தினத்தில் வானுலகத்தில் வாழக்கூடிய நம் முன்னோர்கள் நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் நினைத்து வழிபாடு செய்கிறார்களா என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். நாம் இதை செய்ய தவறிவிட்டால் அவர்களை ஏமாற்றியவர்களாகி விடுவோம். அவர்களுடைய மனம் சற்று வருதினால் கூட அதுதான் பூர்வ புண்ணிய தோஷமாக உங்களது ஜாதகத்தில் 5ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் அல்லது 5லோ 9 இதில் இரண்டும் ஒன்றிலோ சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன் இவைகள் தனித்தோ ஒன்று சேர்ந்தோ இருந்து அந்த பூர்வ புண்ணிய தோஷத்தை உண்டு பண்ணும். அதை கழிப்பதற்கு உங்கள் சந்ததியரில் எத்தனையோ தலைமுறைகள் திருப்பி பிறக்க வேண்டியிருக்கும். ஆக இந்த தையம்மாவாசை முன்னோர்கள் வழிபாடு மிகவும் முக்கியமானது. சரி, இந்த வழிபாடு எப்படி செய்ய வேண்டும்? அன்று
எல்லோருமே ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, பாவநாசம் இப்படி நீர்த்துறைகளுக்கு சென்று செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களுடைய ஊரிலேயே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதிக்கரைக்கோ இருக்கக்கூடிய குளக்கரைக்கோ ஏதேனும் ஒரு நீர்நிலைகளுக்கு சென்று அங்கு நீங்களே செய்து கொள்ளலாம். பச்சரிசியின் மாவின் மூலமாக 4 பிண்டங்களோ அல்லது 6 பிண்டங்களோ வைத்து அந்த பிண்டங்களில் எள்ளு போட்டு நீர் விளாவி தர்ப்பப்புல் வைத்து அந்த முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து அந்த பக்தியை மனப்பூர்வமாக நினைத்து ஓம் சனீஸ்வராய வித்மகே சாயாபுத்திராய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் என்று இதுக்கெல்லாம் காரணகர்த்தாக விளங்கக்கூடிய சனி பகவானை நினைத்து எல்லாத்துக்கும் மேலாகன ஆதி சிவனை தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாத் என்ற ஆதி சிவனை நினைத்து அவர்தான் அனைத்தும். அந்த 4 பிண்டங்களில் ஒரு பிண்டங்களை காகைக்கு கொடுத்து ஒரு பிண்டத்தை பசுவுக்கு கொடுத்து மீதி உள்ள பிண்டங்களை எல்லாம் அந்த நீர்நிலையில் கரைக்கலாம். அதில் ஒரு பிண்டம் அம்மாவுக்கும் அம்மா வழி உறவினர்களுக்குமானது என்றும் ஒரு பிண்டம் அப்பாவுக்கும் அப்பா வழி உறவினர்களுக்காக பிண்டம் என்றும் மற்ற பிண்டங்கள் அனைத்துமே ஏற்கனவே வானுலகு சென்று சந்ததிகள் இல்லாமல் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் உங்கள் மேல் அன்புள்ள மற்றவர்களுக்குமானது என்றும் தாற்பயம். ஆக இப்படியெல்லாம் நீங்கள் அந்த வழிபாடுகளை செய்து நிறைவேற்றிவிட்டால் அந்த முன்னோர்களுடைய பூர்வ புண்ணிய ஆசி உங்களுக்கு கிடைத்துவிடும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் யாரும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அப்ப முன்னோர் வழிபாட்டினுடைய மகத்துவம் இந்த மாதிரியானது. வருடம் முழுதும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள், அமாவாசை திதி என்று பௌர்ணமி திதி என்று இந்த வழிபாட்டு முறையை செய்ய முடியாதவர்கள் இந்த தை அமாவாசை தினத்திலும் ஆடி அமாவாசை தினத்திலுமாவது செய்ய வேண்டும். இரண்டிலும் செய்யாவிட்டால் ஒரு தினத்திலாவது செய்ய வேண்டும். முன்னோர்களுடைய மனம் குளிர்விக்க வேண்டும். இதான் தை அமாவாசையினுடைய தாற்பயம். இந்த தை அமாவாசையினுடைய தாற்பயம் மிகவும் முக்கியமானது. இந்த தை அமாவாசையினுடைய சிறப்புகள் தான் என்ன? தை அமாவாசையில் தான் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியை பாடி அருளினார். இந்த தை அமாவாசையில் தான் மார்க்கண்டேய முனிவருக்காக சிவன் யமனையே காலால் உதைத்தான். இந்த சிறப்புகள்லாம் உடையது தை அமாவாசை. ஆக இந்த தை அமாவாசையில் விரதம் இருந்த முன்னோர்களை வழிபடுவது மிகவும் முக்கியமானது. அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியை பாடியது எப்படி? இந்த உலக மக்களுக்கு எல்லாம் ஏதேனும் ஒரு பதிகங்களையும் பாடல்களையும் அருளாளர்கள் மூலமாக அருளச் செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவனும் இறைவியும் நடத்தக்கூடிய விளையாட்டுகள் தான் எத்தனை. அதுல ஒரு விளையாட்டு தான் இந்த விளையாட்டு. தஞ்சாவூரை சரபோஜி மன்னர்கள் ஆண்டு வந்த காலம் அது. முதலாம் சரபோஜி மன்னர் மிகவும் பக்திமான். அவர் ஒரு தை அமாவாசை தினத்தில் காவிரியில் நீராடி திருக்கடையூரில் உள்ள அமிர்த கடேஸ்வரரையும் அபிராமியையும் வழிபாடு செய்து வர வேண்டும் என்று திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்துக்கு வருகிறார். அந்த ஆலயத்தில் அபிராமி பட்டர் அம்மையின் முன்னால் அமர்ந்து கொண்டு தன்னுடைய மனதையெல்லாம் அம்மாவோடு ஒன்றிணைத்து அம்மையை அவர் மனதார உள்ளூர கண்டு களித்து பேரின்பம் அடைந்து கொண்டிருந்தார் அபிராமி பட்டர். அந்த நேரத்துலதான் இந்த சரபோஜி மன்னர் வாராரு. மன்னர் வந்தவுடன் எல்லோரும் எழுந்து வணக்கம் செய்கிறார்கள். இவர் அவர் பாட்டுக்கு இருக்கிறார். அந்த மன்னர் அங்குள்ள பட்டரிடம் கேட்கிறார், இவர் யார் என்று. இவர் ஒரு பித்தன், பைத்தியக்காரன். இவன் அதனால்தான் நீங்க வரும்போது எழுந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மன்னர் அவருடைய முகத்தை பார்க்கிறார், அப்படி தெரியவில்லையே, இவர் தானாகவே ஞான ஆனந்தத்தில் தெளித்துக் கொண்டிருப்போர் போல அல்லவா தெரிகிறது என்று அவரை தட்டி அனுப்புகிறார்.
அவர் அபிராமி பட்டர் ஒன்றும் சட்டை செய்யவில்லை. ஏன் சட்டை செய்யவில்லை என்றால் அவர் தேவியினுடைய ஞான ஆனந்தத்தில் இருக்கிறார். அப்ப மன்னருக்கு கோபம் வருகிறது. இவரை சோதிக்க வேண்டும். இவர் என்ன பெரிய ஞானி மாதிரி தெரிகிறாரே, உண்மையிலே ஞானியா என்பதை சோதிப்பதற்காக அவரை தட்டி இன்று என்ன திதி என்று கேட்கிறார். அவர் கேட்பது தை அமாவாசை தினத்தன்று கேட்கிறார் சரபோஜி மன்னர். இவர் அம்மையுடன் பேரானந்தத்தில் தன்னுடைய ஜீவனை எல்லாம் அம்மையுடன் இணைத்துக் கொண்டு அந்த ஆனந்தத்தில் இருப்பதால் அவருக்கு உலகமே வெளிச்சமாக தெரிகிறது. இன்னைக்கு பௌர்ணமிடா போடா என்று சொல்கிறார். மன்னருக்கு கோபம் வந்து விடுகிறது. இவன் நம்மை அவமரியாதை செய்து விட்டான் என்று சொல்லி ஒரு பெரிய குழி தோண்டி அதில் நெருப்புகளை எல்லாம் மிகவும் வளர்த்து அதற்கு மேல் ஒரு பலகையை ஊஞ்சல் மாறி தொங்கவிட்டு அந்த பலகையை 100 கயிறுகளினால் தொங்கவிட்டார் சரபோஜி மன்னர். அதுல வச்சு இவனை கீழே நெருப்பு வைங்க, ஒவ்வொரு கயரா கறி கடைசியில் ஒரு தீயில விழுந்து சாகட்டும் என்று சொல்லி தண்டனையை கொடுத்து சென்று விட்டார். அவ்வாறே செய்யப்பட்டது. அதற்கு பிறகு உணர்வு வரப்பட்ட அபிராமி பட்டர் அபிராமி மேல் ஒவ்வொரு பாடலாக பாட ஆரம்பிக்கிறார். பாடிக்கொண்டே வருகிறார். பாடல் நம்பர் 1, பாடல் நம்பர் 2. ஒவ்வொரு பாடல் பாடும் பொழுதும் ஒவ்வொரு கயிறு அறுந்து விழுகிறது. அப்படியே 79வது பாடலை பாடுகிறார். 79வது பாடலை பாடும் பொழுது அம்மையானவள் அப்படியே அவருடைய கண்ணில் ஆகாயத்தில் தோன்றி தன்னுடைய காதணியை கலட்டி ஆகாயத்தில் எரிய அது வட்டமான பௌர்ணமி நிலவாக மாறுகிறது. அம்மையே இவருக்காக அமாவாசை தினத்தன்று முழு நிலவை வரவழைத்தார். அந்த அபிராமி பட்டர் பாடிய அந்த பாடல்கள் தான் அந்த 100 பாடல்கள் அபிராமி அந்தாதி என்று அழைக்கப்படுகிறது. 100 பாடல்களும் ஒவ்வொரு பாடலும் முக்கியமானது. ஒவ்வொரு பாடலை பாட பாட அந்த 100 கயிர்கள் அருந்ததை போல நம்மளுடைய பிறவியை பிடித்திருக்கக்கூடிய அந்த பாசக்கயிறு அருந்துவிடும். அதன் பின்னர் அகமையில் இந்த சரபோஜி மன்னர் இவருடைய காலில் விழுந்து வணங்கி இவரையே குருவாக ஏற்றுக்கொண்டார். அந்த அம்மையை கண்ட 79வது பாடலே என்ன? விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே எழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டியே கயவர்தம்மோடு என்ன கூட்டியே. நான் அம்மையவே கண்டுவிட்டேன். இனிமேலும் பாலா போன இந்த மனிதர்களோட கைவர்களோட எனக்கு என்ன கூட்டு பழக்க வழக்க வேண்டி இருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா அபிராமியை பார்த்துட்டார் அல்லவா. அபிராமவல்லியினுடைய கண்ணில் அருள் உண்டு. அவள் சொன்ன வேதத்தை எல்லாம் வழிபட்டு சொல்லி வணங்கி வந்தால் நமக்கு வழி கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது பழியை செய்யக்கூடிய தீமையான காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்களோடு எனக்கு என்ன கூட்டணி வேண்டி இருக்கிறது என்று கேட்கிறார். இதான் நம்ம அபிராமவல்லியை கண்ட அந்த பாடல். அந்த பாடல் பிறந்த அபிராமி அந்தாதி பிறந்த தினம் இந்த தையம்மாவாசை. இது தையம்மாவாசையின் சிறப்பு என்றால் இதை கூற வேண்டி இருக்கிறது. மிருகண்டு முனிவர் மித்ராவதி தம்பதியருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஏன்னா பிள்ளை செல்வம் தான் உலகத்தில் உள்ள செல்வங்களில் எல்லாம் மேலான செல்வம். நம்மளுடைய இறுதி காலத்து முடிந்த பிறகு நமக்கு கடன் செய்வதற்கு பிள்ளைகள் வேண்டும். பிள்ளைகள் இல்லாதவர்கள் அத்தகைய கடனை செய்ய ஆள் இல்லாமல் வானுலகில் அவதியுறுவார்கள் என்பது தாற்பயம். அதற்காக இந்த மண்ணுலகில் பிறந்த அனைவருமே பிள்ளை வரம் வேண்டி தவம் இருப்பார்கள். அந்த மிருகண்டு முனிவரும் மித்ராவதிக்கும் பிள்ளை இல்லை காரணமாக அவர்கள் காசிக்கு சென்று ஓராண்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தவம் செய்கிறார்கள். தவம் செய்தவுடன் சிவன் அவர்களுடைய தவத்திற்கு இணங்கி வந்து உங்களுக்கு 100 ஆண்டுகள் வாழக்கூடிய குறைகளையும் தீய குணங்களையும் உடைய பிள்ளை வேண்டுமா?
சகல நற்குணங்களையும் உடைய கலைகளில் வல்ல நல்ல குழந்தை 16 ஆண்டுகளே வாழக்கூடிய குழந்தை வேண்டுமா என்று கேட்கிறார்கள். ரெண்டுல ஒண்ணுதான் உனக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ யாராவது தீய குழந்தை வேணும்னு கேட்பாங்களா? தீய குழந்தையெல்லாம் வேண்டாம், 16 வருஷமே இருக்கக்கூடிய குழந்தையை கொடுங்கள் என்று கேட்டுக்கிறார்கள். அவ்வனமே அருளினார் காசி விஸ்வநாதர். அவர்களுக்கு ஒரு அழகிய குழந்தை பிறந்தது. மார்க்கண்டேயன் என்று பெயர் சூட்டி அருமையாக பெருமையாக வளர்த்தி வந்தார். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதை போல அது இளம் வயதிலேயே பக்திமானாகவும் வேதங்களை எல்லாம் கற்பவனாகவும் ஆயக்கலையில் வல்லுனனாகவும் திகழ்ந்தார் அந்த மார்க்கண்டேயன். இவ்வாறு இருக்கும் பொழுது 16 வயது பிறந்து விட்டது. 15 முடிந்து 16 வயது பிறந்து விட்டது. அந்த மிருகண்டு முனிவரும் மித்ராவதியும் மிகவும் வருத்தமாக இருக்கிறார்கள். நல்ல குழந்தைகள்னா தாய் தம்பனுடைய முகத்தை பார்த்தே அவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்வார்கள். மார்க்கண்டேயனும் புரிந்து கொண்டான். நம்மளுடைய தந்தையினுடைய முகம் வாடி இருக்கிறது, தாயின் கண்ணீர்களிலிருந்து நீர் வடிந்து கொண்டிருக்கிறது, என்ன காரணம் என்று கேட்டான். அப்ப இந்த மாதிரி இறைவன் வரத்தால் நீ வந்தவன், 16 வயது இந்த வயது வரைதான் நீ இருப்பாய் என்று சொல்லிதான் வரம் கொடுத்திருக்கிறார். 16 வயது முடிந்து விட்டால் இந்த ஆண்டு முடியும் போது நீ இறந்து விடுவாய் என்று கவலைப்படுகிறோம் என்று சொன்னான். பக்திமானாக இருந்த மார்க்கண்டேயன் என்ன சொன்னார்? சிவாய நம என்ன சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும், அல்லாத எல்லாம் விதியே மதியாய்விடும். சிவாய நம என்ன சிந்தித்திருந்தால் எதற்கு எனக்கு ஆயுள் முடிய போகிறது? அவன் சொற்றுணை வேதியன், சோதியானவன், பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதுல கற்றுணை கூட்டியோர் கடலில் பாய்ச்சலும் நற்றுணையாவது நமசிவாயவே என்று கூட வருவானே. நமசிவாய மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தால் அவன் எப்படி நம்மை எமனிடம் கொடுப்பான்? நான் அவனிடமே கேட்கிறேன் என்று சொல்லி இதே ஒரு தையம்மாவாசை தினத்தன்று திருக்கடையூரில் உள்ள அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று சிவனை கட்டி ஆரத்தளி வழிபாடு செய்து கொண்டிருந்தார். 16 வயது முடியக்கூடிய நேரத்துல அப்போ யமதர்மன் சித்திரகுப்தனுடன் கணக்குகளை எல்லாம் சரிபார்த்து மார்க்கண்டேயனுக்கு கணக்கு முடிந்து விட்டது, போய் அழைத்து வா என்று சொல்லி சொன்னான். உடனே யமதர்மன் வந்தான். வந்து பார்த்தால் இவன் சிவனை கட்டி கொண்டிருக்கிறான். யாரா இருந்தால் என்ன, ஆயுள் முடிந்தவனை நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய பாசக்கயிற்றை போட்டு இழுத்தான். அது சிவனையும் சேர்த்து இழுத்தது. சிவன் விழித்துக் கொண்டு என்னுடைய பக்தனையா இப்படி செய்கிறாய் என்று சொல்லி இடது காலால் எட்டி உதைந்தார். யமதர்மன் மாண்டு விட்டான். மார்க்கண்டேயன் 100 வயதானான். நித்திய சிரஞ்சீவியானார் மார்க்கண்டேயன். அப்ப நமசிவாய என்று சிந்தித்திருந்து இறைவனை நினைத்திருப்பார்களுக்கு யமலோகம் செல்ல வேண்டியதில்லை, நேராக சிவலோகம் செல்லலாம் என்பதை உணர்த்தக்கூடியதுதான் இருந்தது. நமசிவாய என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் யமலோகம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நேராக சிவலோகம் சென்று விடலாம். தையமாவாசை தினத்துலதான் இதை நிகழ்ந்தது. தையமாவாசையினுடைய சிறப்புள்ள இதுவும் ஒன்று. திருமந்திரத்துல இதற்கான குறிப்பு காணப்படுகிறது. மூலத்துவாரத்து மூலும் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கி மூக்கு காலற்று காலனை காய்ந்து அங்கி யோகியாய் ஞாலக்கடவுர் நலமாயிருந்ததே என்று திருமந்திரத்துல இந்த திருக்கடவுர்ல யமனை காலால் எட்டி உதைத்த அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து திருமூலர் சொல்லுகிறார். மூலாதாரத்துல மூண்டு எழக்கூடிய அந்த அக்னியால குண்டலி பாம்பை எழுப்பி நீங்க சகஸ்கர நாம வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் அந்த குண்டலினி சக்தியை மேலெழுப்பி சகஸ்கர தலம் வரைக்கும் கொண்டு சென்றீர்கள். ஆனால் காலத்தை வென்று வாழலாம், யமவயம் நீங்கி வாழலாம், நேரடியாக இறைவனோடு சேரலாம், யமலோகம் செல்லாமல் சிவலோகம் செல்லலாம் என்று இந்த பாடல் குறிப்பிடுகிறது. இதை உணர்த்தக்கூடிய அந்த உருவ கதைதான் இந்த மார்க்கண்டேயன் கதை. அதான் இந்த பாடல். மூலத்துவாரத்து மூலும் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கி காலற்று காலனை காய்ந்து எங்கி யோகமாய் ஞாலக்கடவுர் நலமாயிருந்ததே. ஆக தையம்மாவாசையில்தான் மார்க்கண்டேயனுக்காக யமனை காலால் எட்டி உதைத்தார் சிவபெருமான். தையம்மாவாசையில்தான் அபிராமி பட்டருக்காக
தன்னுடைய காதணியை கலட்டி ஒளிநிலவை காட்டினாள். இத்தகைய தையம்மாவாசையில் நீங்கள் முன்னோர்களை நினைத்து மேற்கூறிய நாம சொன்ன முறையில் வழிபாடுகள் செய்து முன்னோர்கள் சாபம் நீங்க பெற்று அனைவருமே அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வழி, துணிவு, வாழ்நாள் வெற்றி, ஆகுநல் உகழ்ச்சியோடு நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இறைவனை வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.